கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் சார்பாக சிலுவையில் இயேசுக்குரிய இரண்டாவது வார்த்தையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது வார்த்தை சிலுவையில் இயேசப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இன்று என்னுடன் பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை கிடையாது. இது ஒரு பாவியோட மனம் திரும்புதலை நம்ம இங்க பார்க்குறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனை சிலுவையில் அறையிறாங்க. அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் 2 கொள்ளையர்கள். ஒரு கொள்ளையர்கள் என்றாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தவறுகளால் நிரம்பி இருக்கும். சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்களாக காணப்படுவாங்க. அவர்களுடைய மனிதர்களுடைய கண்களில் அவர்கள் பொல்லாதவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் அந்த கொள்ளையர்களை சிலுவையின் பக்கத்தில் கொண்டு வந்து விடுறப்போ, அந்த கொள்ளையர்களில் இருவருடைய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நீ இயேசு தானே, நீ உன்னையும் காப்பாற்றிக்கோ, என்னைங்களையும் காப்பாற்றுறதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு சொல்கிறான் ஒரு கொள்ளையன். ஆனால் இன்னொரு கொள்ளையனோட மனதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம என்ன தவறு செஞ்சது நிமித்தமாக இந்த இடத்துல நிற்கிறோம், ஆனால் பாவமே அறியாதவர் இந்த மக்களுக்காக பலியாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய ரத்தத்தை அவன் பார்க்குறான். தேவன் நமக்காக பாவமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகுது அப்படின்றத அவன் பார்த்து தன்னுடைய பாவத்தை அந்த சிலுவையின் அண்டையில் அவன் உணர்ந்தவனாக காணப்படுகிறான். இதுதான் நம்ம இதில் படிக்க போகிற முக்கியமான ஒரு பாடம். அந்த சிலுவையில் அவன் சொல்ற போது தன்னுடைய பாவத்தை முற்றிலுமாக அறிக்கையிட்டு, தேவனே என்னை நீர் நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றப்போ தேவன் அவனை கைவிடலை. தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றதா பார்க்குறோம். இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 5 பாடத்தை தான் சொல்லி தரணும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் பாடம் என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷமும் தேவனுக்கு தாமதம் இல்லை. நம்ம சில நேரங்களில் நினைப்போம், நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம், தேவனை விட்டு நம்ம ரொம்ப தொலைவா போயிட்டோம், இனி நம்ம தேவன்கிட்ட போனா நமக்கு தேவன்கிட்ட மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய வேளைகளில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எந்த பாவியா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம போய் தேவனே என்னை மன்னிங்கன்னு சொல்லி போகிறப்போ அதை மன்னிக்கிற மன உருக்கம் நிறைந்த தேவன் தான் நம்ம தேவன். ஆனால் நம்மளுடைய ஜீவியம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்ப்போம். அந்த பாவி அந்த நேரத்தில், அந்த திருடன், அந்த கொள்ளையன் அந்த நேரத்தில் அவன் மனம் திரும்பாம இருந்திருந்தான் அப்படின்னா அவனுடைய முடிவு என்னவா இருந்திருக்கும் என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த இடத்துல போய் நின்று மன்னிப்பு கேட்டான். தேவனே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த பாவத்தை அவன் உணர்ந்தான். அந்த சிலுவையில் அவனுக்கு இன்னொரு 1 மணி நேரம் உயிரோடு இருப்பானா இல்லை 1/2 மணி நேரம் உயிரோடு இருப்பானா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த நேரத்திலையும், தன்னுடைய உயிர் பிரிகிற நேரத்திலையும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அதனால நமக்கும் என்ன அப்படின்னா, கடைசி நேரம் நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை இப்படியே தான் இருக்கும், இல்லவே இல்லை. நம்மளோட பாவத்தை நம்ம எப்போ உணர்ந்து ஏசப்பாவோட பாதத்தண்டையில் போகிறோமோ அப்போ தேவன் இருக்கரம் கூப்பி நம்மளை ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக பாடம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் தீர்ப்பளிப்பார்கள், ஆனால் இயேசு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளை ரட்சிப்பார். அந்த திருடனை மனிதர்கள் எல்லாருமே புறக்கணிக்க தான் செஞ்சாங்க. சமுதாயத்தில் அவன் புறம்பானவனாக காணப்பட்டான். ஏனென்றால் அவன் ஒரு பாவி. ஆனால் மனிதர்கள் ஒதுக்குற நேரத்தில் தேவன் அவனை ஒதுக்கலை. தேவன் அவனை என்ன சொன்னார்னா, நீ என்னோடு இருப்பாய், என்னுடன் பரதீசில் கூட இருப்பாய் அப்படிதான் சொல்றாரு. மனிதர்களோ இந்த சமுதாயமோ இல்லை நம்ம வேலை ஸ்தலங்கள்லையோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ யார் நம்மளை இந்த மனிதன் நமக்கு தேவையில்லை என்று நம்மளை புறக்கணித்தாலும், நம்மளை தூக்கி எறிந்தாலும், நம்ம பரமபிதா நம்மளை தூக்கி எறிவதற்கோ நம்மளை புறம்பே தள்ளுவதற்கானவரா இல்லை. அவர் நம்ம எந்த பாவத்தை பண்ணிட்டு எப்படி நம்ம தேவன்கிட்ட போனாலும் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக இன்று என்ற வார்த்தையின் சக்தி. தேவன் சொல்லியிருக்கலாம், நீ நான் பரலோகத்திலேயோ இல்லைனா 2ஆம் வருகையின் போது உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்னோட பரதேசில் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி போஸ்ட்பான் பண்ணலை. அந்த செகண்டே ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன்கிட்ட நம்ம போகிறப்போ காலதாமதம் பண்ணாமல் சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், காலம் கடத்திக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்குள்ள நம்ம பாவங்களும் நமக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். தேவனோட நமக்கான இடைவெளியும் என்ன பெருகிக்கிட்டே இருக்கும். நம்ம காலம் தள்ளிக்கிட்டே போக போக நம்முடைய பாவம் நெருக்கமாய் பெருகிக்கிட்டே தான் இருக்கே தவிர நம்ம தேவனோட சேரலை. ஆனால் நம்ம அந்த பாவத்தை அந்த நொடியிலே நம்ம உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கிறப்போ தேவன் அந்த நொடியிலே, அந்த நிமிஷத்திலேயே நம்மளை ஏற்றுக்கொள்ள தேவன் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக இயேசுவுடன் இருப்பதே பரதேசி. ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம என்ன விஷயங்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நம்ம எவ்வளவு சம்பூர்ணமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலும், என்ன ஜீவியத்தை பண்ணாலும் நம்ம மனதில் நிம்மதி இல்லையோ, இல்லை நமக்கு பரலோக காணான நம்ம கண்டு சுதந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாழ்க்கையை ஒரு பொய்மையாக தான் காணப்படும். இந்த உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும்
பரலோகம் அப்படின்ற பொக்கிஷம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து வீண். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோடு அவருடைய பரதேசியில நம்ம போய் காணப்படணும் அப்படின்னா, அவருடைய பரதேசியில இருப்பதற்கான வாழ்க்கையை நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையை, பரலோகத்துல போய் வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்திலே வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தால் மாத்திரமே தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த திருடனை வந்து தேவன் இன்று என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று சொன்னாரோ, அதே போல தேவனும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ இன்று என்னோட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து சொல்லுவாங்க. ஐந்தாவதாக ஒரு எளிய மனம் திரும்புதல். இந்த திருடன் வந்துட்டு ஒரு உபவாசம் இருந்தோ இல்ல கதறி கெஞ்சி அழுதோ அவன் வந்துட்டு என்ன பண்ணலாம், போராடல. நம்ம வேதாகமத்தில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தாவீது தன்னுடைய பாவம் செஞ்சு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாமல் வேதனைப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதிலும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா உபவாசம் இருந்தான். அதற்காக கெஞ்சி கதறி அழுது வந்து தாவீது வந்து போராடினா. ஆனால் இந்த சிலுவையினுடைய திருடர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து எந்த மனமாற்றத்துக்கும் அவன் வந்து அழலை, கெஞ்சலை, கதறலை, எதுவுமே அவன் பண்ணலை. அவர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனே என்னை நினைத்து கொள்ளும், அவ்வளோதான் அவன் சொன்னான். என்னை நினைத்து கொள்ளும் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஆழமாக அந்த வார்த்தையை குறித்து நம்ம சிந்திக்கணும். அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து சாதாரணமாக வந்திருக்காது. தன்னுடைய பாவத்தை வந்து அவன் உணர்ந்தது நிமித்தமாக தான் அந்த வார்த்தை வந்து அவன் வாயில வந்துச்சு. அப்போ அந்த வார்த்தை அவன் வாயில வந்துச்சு அப்படின்னா பாவத்தை அவன் உணர்ந்தான். எந்த வேலையிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எந்த நிலையில் நமக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம வந்து லென்ட் டேஸ் நம்ம பார்த்து நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டு சாப்பிடாம இருக்கிறதுனாலையோ இறைச்சியோ மாமிசமோ சாப்பிடாம இருக்கிறதுனாலையோ எந்த இதுவும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, தேவனுடைய இரண்டாம் வருகையின் போது தேவன் வந்து நம்மளை வந்து கூட்டி கொண்டு போகிற வாழ்க்கையை நம்ம எங்கே வாழ்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம உயிர்த்து ஆராய வேண்டும். அந்த பாவி வந்து மனம் திரும்பினான் அப்படின்னா அவன் வந்து யோசிக்கிறான், பாவமே அறியாதவர் இந்த இடத்துல வந்துட்டு பலியாகிறாரு, அவரை வந்து வாரினால அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, முள்முடி சூட்டுனாங்க, தூக்கி போட்டு எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் ஒரு மனுஷனை வந்துட்டு கொடுமை பண்ண முடியுமோ எல்லா விதத்தையும் வந்து செஞ்சாங்க. ஆனால் தேவன் வந்துட்டு எல்லா இதையும் செஞ்ச போது தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, பாவி, நம்ம எல்லாருமே நீதிமான் கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரு அற்பமான பாவிகள், தகுதியே இல்லாத நமக்காக வந்து தேவன் வந்து பலியானாரு. அதை பார்த்து அந்த திருடன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, பாவமே அறியாதவர் பலியாகிறார் என்று சொன்னால் பாவம் செய்திருக்கிறானா நாளைக்கு இவரோட இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவனுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதே எண்ணம் நமக்கும் வரணும். பாவத்தை வந்து நம்ம அந்த பாவத்தோடய வாழ்ந்து பாவத்தோடய நம்ம பழகிடுறோம். பரலோகன்ற இதே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. தேவன் நாளை திருடனை போல வருவேன்னு சொல்றப்ப திடீர்னு தேவன் வந்தா பாவத்தோடு இப்படி பாவம் மன்னிப்பு எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த பரம காணானை கண்டு சுதந்திரிப்போமா? இல்லை இல்லவா? அதனால தேவன் வந்துட்டு அந்த கள்ளனை பார்த்து இன்று நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்று சொன்னது போல நாளை நம்மளையும் பார்த்து சொல்லணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை என்னோடு வாங்கள் என்று தேவன் சொல்வது போல அவரோடு நாம் போகிற ஜீவியத்தை வந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவாதி தேவன் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.